தேவையில்லைக்கா, இங்க பேசாதீங்க சொல்றேங்க. சரி நடக்கட்டும் விடுங்க. நான் சொல்றது கேளுங்க. ரோடு வாங்க ஏங்க விடுங்க. அது இல்லைங்க, இதெல்லாம் வந்து அவங்க கூப்பிட்டாங்க, கட்சிக்காரங்க போய் கால் பண்ண இங்க வந்து கூப்பிட்டாங்க. ஏன் எடுக்கிறீங்க? இதுதான் ஒண்ணுமே இல்லைங்க. வார்த்தை சொன்னா உள்ள போனல அவங்க கட்சி தானே முடிச்சிருச்சுங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதான் போக சொல்லுங்க. அது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. போங்க போயிட்டாங்க. சொல்லுங்க, எதுக்காக கேன்சல் பண்ண போடாம வேற ஆளு போட்டா எப்படி அது இதுவாகும்? நாங்க எல்லாம் அவரை நம்பி தானே செயல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அப்ப எப்படி நாங்க கேன்சல் பண்ண சொன்னா கேன்சல் பண்ணுவோம்? எதனால கேன்சல் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எம்எல்ஏ வந்து எங்ககிட்ட பேசவே இல்லை, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு மக்களா போட்டதுனாலதான் அவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு, ஓட்டா இருக்காரு. சரிங்களா? நம்ம முதலமைச்சர் ஒருத்தவங்களுக்கும் மகளிருக்கும் உரிமை தொகை கொடுத்து ஒருத்தவங்களையும் ரெஸ்பான்ஸா கேட்கதான் சொல்லியிருக்காரே தவிர அசிங்கப்படுத்திட்டு போக சொல்லி அவர் சொல்லவே கிடையாது. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பேசிட்டு அவர் போட வேணாம்னு சொன்னா நாங்க எப்படி நான் ஒத்துப்போம்? வேற ஆளுக்கு போட்டா நாங்க எப்படி ஒத்துப்போம்? 50 லேடிஸ் வந்து வேலையை விட்டு இது பண்றாங்க. சரிங்களா? இப்படி பண்றது ரொம்ப ஒஸ்ட்னா. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போறது. கார் பின்னாடி எப்படி நான் லேடிஸ் போக முடியும்? கார் பின்னாடியே போற லேடிஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போறாரு. நாளைக்கு அப்புறம் எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படின்னா டிவி கே தானே எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க மக்களு.